காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் இலக்கியம் இங்கிலீஷ் எந்த இலக்கியமும் வந்து நம்ம எடுக்கிறோம் படிக்கணும். ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அது இலக்கியன்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இதே நம்ம மேலை நாடுகளிலோ யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போனால் அது சாதாரணமாக ஒரு பழக்கமாகவே அதை வச்சுருக்காங்க. ஃபேமிலியில் உட்காந்து படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஏன் நம்ம ஊரில் அது இல்லை? அந்த ஏன் அந்த முரண்பாடு அது மறுபடியும் நம்ம பண்ண முடியுமா? நார்மலாக நமக்கு கொண்டு வர முடியுமான்றதா எனக்கு கேட்குறேன். இப்போ அமெரிக்காவில எல்லாம் பார்த்தீங்கன்னா நூலகம் பெரிய இயக்கமா இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் நூலக இயக்கம்ன்றது ஒரு பெரிய வாசிப்புங்கிறது ஒரு பெரிய இயக்கமாகவே சில ஆண்டுகளுக்கு முன்னால நடத்தப்பட்டது. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அங்கே நடக்கக்கூடிய நூலகங்கள் செயல்பாடுகள் வந்து பார்த்து ரொம்ப ஆனந்த அதிர்ச்சிக்கு உள்ளானேன்னு சொல்லணும். இந்த மாதிரி 2 நூல் தான் கொடுப்பேன், 3 நூல் தான் கொடுப்பேன் கணக்கே கிடையாது. நீங்க ஒரு பெரிய வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி நிறைய கூட நூல்கள் எடுத்துட்டு போகலாம். நீங்க தேடுற நூல் அங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னா அமெரிக்கா முழுவதும் அவங்களே கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு 500 மைலுக்கு அப்பால இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த நூலை வந்து இந்த நூலகத்துக்கு வர வச்சு உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு மெயில் வரும், உங்களுக்கு ஃபோன் வரும். நீங்க தேடி நூல் வந்து நீங்க நூலகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது, நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்களா இல்லை நாங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த நூலகங்கள்ல பல பிரிவுகள் உண்டு. சின்ன குழந்தைங்க ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தனி செக்ஷனு, 5 லிருந்து 8 வரைக்கும் தனி செக்ஷனு. பெரிய வயதானவர்கள் வந்து சுலபமாக படிக்க முடியாத மாதிரி பாலைக்குழான் உடையவர்கள் படிக்கணும்ன்றதுக்காக அங்க வரக்கூடிய ரீடர்ஸ் டைஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு எழுத்து இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மாதிரியாகவே நூல்களை போடுறாங்க. அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு விடுமுறை காலத்திலும் அங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எத்தனை நூல்களை படித்தார்கள், அதுல அதிகப்படியான நூல்களை படித்தவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஆராய்ந்து அறிந்து அவங்களுக்கு நிறைய பரிசுகளும் கொடுக்குறாங்க. இதுக்காக ஒரு பெரிய போட்டி நிலவுது. நிறைய மாணவர்கள் இதுக்காகவே நூலகங்களுக்கு வர்றாங்க மாணவ பருவத்துல. அப்போ படிச்சு மனசுல வந்து ஒரு வாசிப்பின் ஒரு ருசியை ஒரு குழந்தை வந்து உணர்ந்துச்சுன்னு சொன்னா அது வந்து மேற்கொண்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூட நடுவுல நேரம் கண்டுபிடிச்சு 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது நிச்சயமாக படிப்புக்கு ஒதுக்கும்.